ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு போண்டா. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 சில்லி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு சின்ன பல்லாரி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதை நல்லா உதிர்த்து போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சம் காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. போண்டாவை டிப் பண்ணி போடுறதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸை வந்து நல்ல பால் ஷேப்புக்கு நல்லா உருட்டி ஊட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாவு மிக்ஸில் வந்து டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ சூடான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிட்டு, இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் இப்போ நம்ம சட்டுன்னு பண்ணணும் அப்படின்னா இது பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.